ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நமது ராசிக்கு நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தனியாக தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இதை முழுமையாக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலோட இணைந்தீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புது வீடியோக்கள், புதிய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இந்த தினத்தை நீங்கள் கிரிவல நாளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நாளை சனிக்கிழமை பௌர்ணமி விரத தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடமான தனஸ்தானத்தை தனகாரகன் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய சாதனை மிக்க நாளுங்க இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அதிகமான ஆரோக்கியமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால சந்தோஷம் கூடக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் நிறைய விஷயங்கள் புதுசாக உருவாக்க முடியும் நண்பர்களே. மனதளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களோட சகோதர சகோதரிகள், அதிலும் குறிப்பாக மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க. நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போ அது குறித்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. தன லாபம் மிகுந்த நாளாக இன்னைக்கு அமையுது. அதனால வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல தன லாபத்தை உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும். யோகமான ஒரு நல்ல சூழ்நிலை உயர்கல்வியில மாணவர்களுக்கும் இருக்குங்க. உயர்கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக இன்னைக்கு முயற்சி செய்யும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருந்தாலும் இன்னைக்கு ரெஸ்ட்டே கிடைக்காதுங்க, ஓய்வே கிடைக்காது. சுறுசுறுப்பாக நீங்கள் பாட்டு பணிபுரிந்து கொண்டே இருப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பிஸியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய விஷயங்களை இப்போது உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கு நிறைய செய்யலாம். இப்போ ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க. நீங்கள் தலைமை தாங்கி சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு புதிதாக வண்டி வாகன வசதிகள்லாம் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. லேட்டஸ்டான சில வாகனங்களை அப்டேட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகனங்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால ஏதாவது 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க. அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும். ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வெற்றிகரமாக உங்களுக்கு பணிகள்லாம் முடிப்பீங்க. உங்கள் உத்தியோகத்தில் பிரதிபலிக்கும். உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்யறதுனால உங்கள் உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் இன்னைக்கு தாராளமாக பெறுவீங்க. ஒருவேளை நீங்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாயாகக்கூடிய அந்த பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது அவசியங்க. படிக்கட்டுலாம் ஏறும்போது அல்லது சாலையில் நடந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிறைய ஆஃபர்ஸ் முதலீடுகள் செய்வதற்காக சேரலாங்க. இன்றைய தினம் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் சிந்தித்து முதலீடு செய்வதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களில் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் குறித்த செலவுகள் ஏற்படலாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை, மனதிற்கு சின்ன வருத்தத்தை தந்தாலும் உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் தனி கவனம் செலுத்தும் போது அதன் மூலமாக நல்ல அன்பு பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியுங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் பெஸ்ட்டான காதல் உணர்வுகளை கண்டிப்பாக இன்னைக்கு பெற முடியுங்க. அதனால இன்னைக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறக்கூடிய எண்ணத்தை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்தலாம். அப்படி நீங்கள் உங்கள் காதலிருந்து இப்போ தான் முதல் முறையை தெரிவிக்க போறீங்க அப்படின்னா
உங்கள் காதலுடைய மனநிலையை பொறுத்து உங்கள் காதலருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முன்னாடியே வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவருக்கு பிடித்த மாதிரியான ப்ரொபோசலை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. ஜன்னலில் பூக்களை வைப்பது உங்களது காதல் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நல்ல உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதனால் பூக்களை கொண்டு உங்கள் காதல் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்லதாங்க. இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னைக்கு வேறு லெவலில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்ககிட்ட யாராவது உதவின்னு வந்து நின்னாங்க அப்படின்னா நீங்கள் உதவி செய்து தரதாக வாக்குறுதிகள் கொடுத்துருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அதுக்கு உண்டான வேலை எல்லாமே சிறப்பாக செய்து தருவார். அதனால உங்களுக்கு உங்களது இல்லற வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. மகிழ்ச்சியாக நாள் முழுக்க நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே வந்து அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணிக்கணும், முன் யோசனையோடு செயல்படணுங்க. அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி இதெல்லாம் நடக்க போகுது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்து செயல்படுவதன் மூலமாக அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால முன் யோசனை கட்டாயமான ஒரு தேவைங்க. மற்றவங்க உங்ககிட்ட புகழ்ந்துட்டாலே போதும், நீங்கள் வந்து உடனே அவருக்கு வேண்டியதை செய்து கொடுத்துட்டு உங்கள் புத்திசாலித்தனத்தை வந்து கைவிட்டுருவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. யாராவது உங்ககிட்ட வந்து உங்கள் முகத்தை பார்த்து பாராட்டி உங்ககிட்ட சில ஏமாத்துகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கனால அதில் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல ஒரு யோகமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுகிறதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாள் முழுக்க உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ரெஸ்டே இல்லாத நல்ல நிகழ்ந்ததுன்னா பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 6ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கண்ணீரை சேர்ந்தவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு நாளுங்க. நல்ல புத்துணர்வு உங்களுக்கு பிறக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களது மூத்த அண்ணன் அல்லது அக்கா போன்ற சகோதரர் மூலமாக சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. அதில் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவிகள் ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாளாக புத்துணர்வு பெருகும். அஸ்தம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு இந்த தினம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க. அந்த வசதிகள்லாம் இன்னைக்கு பெருகும். வியாபார ரீதியாக கூடுதலாக சில பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் கொண்டு வந்து தரும். எனவே வசதிகள் பெருகும், நல்ல ஒரு லாபகரமான சூழல் அமையும். சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. அந்த மாதிரி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு யோகமான நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை கல்வியில மாணவர்களுக்கு இப்போ இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுகள் அதிகரிக்கும். அதனால சேவிங்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆக்கப்பூர்வமாக நிறைய திட்டங்களை உங்களால் இன்னைக்கு செயல்படுத்த முடியும். அதை மிஸ் பண்ணிடாம நீங்க முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.